நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல், தெற்கு மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களின் சில இடங்களில் இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை நேர அதிகாரி KD சுஜீவ தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் இன்று காலை 6 மணி முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தது. அதனால் மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடுவதனை தவிர்த்திருந்தனர். எனினும் இன்று முற்பகல் வளிமண்டலவியல் திணைக்களம் அந்த எச்சரிக்கையை வாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளது. மழையுடன் கூடிய வானிலை நிலவும் பட்சத்தில் அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடலுக்கு செல்லாவிடின் நமக்கு பாரிய நட்டம் ஏற்படுகின்றது. காற்றின் வேகத்தை அவதானித்தே கடற்றொழிலுக்கும் நாம் செல்கின்றோம். நிலைமையை பார்வையிட்டே தொழிலுக்கு செல்ல நாம் திட்டமிட்டிருந்தோம். இதேவேளை நீர்கொழும்பு ஏத்துக்கால பகுதியின் முகத்துவாரத்தை அண்மித்த பகுதியின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. பொரணை ஸ்ரீல்டன் வர்த்த குடிநீர் திட்டம் நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. நல்லாட்சி மற்றும் உட்கட்டமைப்பு சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த குடிநீர் திட்டத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புத்தி இல்லாதவர்கள் போன்று எமது பிரதேச அரசியல்வாதிகள் செயற்படக்கூடாது. அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது அதற்கு தடை ஏற்படுத்தக்கூடாது. மக்களின் தேவையை ஆராய்ந்து அவை மத்திய அரசால் அல்லது மாகாண சபையால் அல்லது பிரதேச சபையால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதில் எந்த சிக்கலும் இல்லை. கிணறு யாருடையது என்பது பிரச்சனை இல்லை. அந்த கிணற்றில் இருந்து நீர் அருந்த வேண்டும் என்றால் அதிலிருந்து நீர் அருந்தலாம். மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்கள் மாகாண சபையால் அல்லது பிரதேச சபையால் முன்னெடுக்கப்படும் போது அவற்றுக்கு தடை ஏற்படுத்தினால் அரசியல்வாதி என்ற வகையில் என்னால் என்ன பயன்? மதுபானத்தையும் புத்தகங்களையும் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை. நாம் சரியான முறையில் செயற்பட்டால் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். மீண்டும் பிரிவினைவாதம் தலை தூக்குமா என்ற சந்தேகம் நிலவுகின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் விடயங்கள் குறித்து நாம் எந்த நேரமும் அவதானமாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாணம் என்பது நமது நாட்டின் ஒரு பகுதி. வேறு ஒரு குழுவுக்கு அதை எழுதி கொடுக்க முடியாது. அவ்வாறென்றால் நாம் எப்படி செல்வது? மனிதாபிமானமும் பண்பாடுகள் எங்கே? சமூகத்தில் மாற்றங்கள் இடம்பெறலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் எம்மை முன்னோக்கி கொண்டு செல்வதில்லை, பின்னோக்கி கொண்டு செல்கின்றது. இலங்கையில் வாழ்கின்ற ஒரு குழுவினருக்கு எதிராக குரோதத்தை வளர்க்கின்றனர். அதற்கு இடமளிப்பது மனிதாபிமான தன்மை அல்ல. நல்லிணக்கம் குறித்து எனக்கு கூறுவதற்கு யாருக்கும் இடமளிக்க முடியாது. මනුෂ්‍යකමේ ලක්ෂණයක් නොවේ. අපේ යහපත ගැන කතා කරන කාටවත් ඒකට ඉඩ දෙන්න බෑ. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மஞ்சாடி சோலை கிராம மக்களின் காணி பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டதே மஞ்சாடி சோலை கிராமம். இந்த பகுதி மக்கள் குடியேறி சுமார் 25 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இவர்களின் காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இதனால் காணிகளை வாங்கியவர்கள் மற்றும் விற்பனை செய்தவர்கள் பல சிக்கல்களை எதிர்நோக்குவதாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுல 58 குடியாத்தத்துக்கு இந்த காணி கொடுத்திருக்குது. காணி கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. அதால இதுக்கு எப்படின்னு இப்ப அரை ஏக்கர் திட்டம் போட்டு கொடுத்திருக்குது. அரை ஏக்கர் திட்டத்துக்கு இப்ப 18,000 ரூபாய் ஜனாவாசைக்கு தான் இந்த காணி சொந்தம் சொல்லி 18,000 ரூபாய் கேட்கிறான். எப்ப யாருக்கு இது காணி கொடுத்தாங்களோ அந்த பேருக்கு தான் சீட் வரும்னு சொல்லி போட்டான். மற்றபடி எங்களுக்கு இது வராது, நீங்க காசை கட்டுங்க, அவங்களுக்கு தான் சீட் அனுப்பும் அப்படின்னு சொன்னாங்க. இதேவேளை மீள்குடியேற்ற கிராமமான இந்த கிராமத்தின் அடிப்படை வசதிகள் பல பூர்த்தி செய்யப்படாதுள்ளதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இந்த பிரதேசத்திற்கான வீதி உரிய முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுடன் வடிகான்களும் ஒன்றமைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உறுதி பத்திரம் கட்டாயம் வழங்கும்படியும் இன்னும் எங்களுக்கு நிறைய சகல விஷயங்கள் நடக்க அரசாங்கத்தால செய்தி தர வேண்டியது அதெல்லாம் செய்தி தரக்கூடிய தாழ்மையோட கேட்டுக்கொள்ளணும். இவ்வாறு அடிப்படை வசதிகளின்றியும் காணி தொடர்பான சிக்கல்களுடன் வாழும் தமக்கு அதிகாரிகள் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இது காணிக்குரிய உறுதிகளை மிக சீக்கிரமாக எங்களுக்கு வழங்குமாறு எங்களுக்கு கிடைப்பதற்கு ஆவண செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த மீள்குடியேற்ற கிராம மக்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வாக்களிப்பதற்கான உரிமை 18 வயதிலேயே கிடைக்கின்றது. எனினும் குறித்த நபர் தவறொன்றிற்கும் தண்டனை அனுபவிக்காத ஒருவராயின் அவரது வாக்குரிமை மரணத்தின் பின்னரே அற்றுப்போகும். 14 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த வயோதிப பெண்ணொருவருக்கு வாக்குரிமை கிடைத்த செய்தியொன்று வடமேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளது. மகவ தலதகம பகுதியில் வாழ்ந்த DM சிட்டம்மா 1999 ஆண்டு ஏப்ரல் மாதம் உயிரிழந்துள்ளார். எனினும் வடமேல் மாகாண சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு உயிரிழந்த DM சிட்டம்மா தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்ற உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை அவரது இல்லத்திற்கு கிடைத்துள்ளது. அது மாத்திரமின்றி 16 வருடங்களுக்கு முன்னர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறியிருந்த சிட்டம்மாவின் மகளுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைத்துள்ளமை விசேட அம்சமாகும். 16 வருடங்களுக்கு முன்னர் எனது அம்மா உயிரிழந்திருந்தார். DM சிட்டம்மா என்பதே அவரது பெயர். எனது அக்காவின் பெயர் சோமாவதி. வடமத்திய மாகாணத்தின் பொலனறுவை பகுதிக்கு அவர் 16 வருடங்களுக்கு முன்பே சென்று விட்டார். வாக்காளர் டாப்பில் அம்மாவின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. அக்காவின் பெயரும் வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. 15 வருடங்களாக எனது பெயர் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 2012 ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரமே உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டதாக தேர்தல்கள் செயலகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தது. இந்த சம்பவம் குறித்து குருநாகல் தேர்தல் செயலகத்திற்கு முறைப்பாடு செய்ய வேண்டும் எனவும் தேர்தல்கள் செயலகம் கூறியது. அம்பாறை சம்மாந்துறை பிரதேசத்தில் இன்று 2வது நாளாகவும் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் இன்று அதிகாலை 3:30 அளவில் சமாந்துறை மத்திய மகா வித்தியாலயத்தின் சுற்றுமதில் சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. மாணவர்களால் செய்கை பண்ணப்பட்டுள்ள பயிர்களையும் காட்டு யானைகள் அளித்துள்ளன. இதேவேளை மேலும் 2 இடங்களிலிருந்து சுற்றுமதில்களையும் இன்று அதிகாலை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். காட்டு யானைகள் நேற்று அதிகாலையும் சமாந்துறை பிரதேசத்தில் சேதங்களை ஏற்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் உள்ள தரமற்ற சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் மாத்திரம் 120 சிறுவர் இல்லங்கள் இயங்குவதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு ஆணையாளர் சுகத் சுசிர தெரிவித்துள்ளார். அந்த சிறுவர் இல்லங்கள் உரிய தரத்துடன் இயங்குகின்றனவா என்பது தொடர்பில் மாதாந்த மேற்பார்வை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டிட வசதிகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் சிறுவர் இல்லங்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாகும். சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சிறுவர் இல்லங்களை பராமரிக்க வேண்டும் என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மீண்டும் 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. மாலைதீவின் தேர்தல்கள் செயலகத்தின் அறிவிப்பின்படி இந்த தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி முகமது நாஷித் முன்னிலை பெற்றதுடன் 95,224 வாக்குகளை பெற்றுள்ளார். 50 வீதத்திற்கும் குறைவாக 45.45 வீத வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றார். இந்த தேர்தலில் போட்டியிட்ட மாலைதீவின் முன்னேற்ற கட்சி வேட்பாளர் யாமின் அப்துல் 25.35 வீத வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். காசிம் இப்ராஹிம் 24.07 வீத வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை வகிக்கின்றார். இவர் 24.07 வீத வாக்குகளை தன்வசப்படுத்தியுள்ளார். முகமது வாஹித் மொத்த வாக்கெடுப்பில் 5.13 வீத வாக்குகளை பெற்றுள்ளார். 2013 ஆண்டுக்கான மாலைதீவு ஜனாதிபதி தேர்தல் இறுதி முடிவுகள் இந்த மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல்கள் தொடர்பில் தமது கருத்துக்களை குறித்த வேட்பாளர்கள் தெரிவிக்க முடியும். 1ஆம் கட்ட வாக்கெடுப்பில் முன்னணி வகிக்கின்றமை தொடர்பில் முகமது நாஷித் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். நாம் அமைதியான தேர்தலை எதிர்நோக்கி இருந்தோம். ஆனாலும் சில வாக்குப்பெட்டிகளில் முறைகேடுகள், குளறுபடிகள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக தேர்தல்கள் செயலகம் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாம் குறிப்பிட்ட சில வாக்கு வித்தியாசத்தினாலேயே பின்தங்கியுள்ளோம். இந்த தேர்தலில் எமது கட்சி 1வது கட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. எனவே எம்மால் அடுத்த கட்ட தேர்தலிலும் வெற்றி பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த 2 வருடங்களில் போலீசார் வீதிகளில் இறங்கி கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். அது தொடர்பில் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
2020 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை ஜப்பானின் டோக்கியோ நகரம் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன் பிரகாரம் 2008 ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக் போட்டிகளின் பின்னர் ஆசியாவில் ஒலிம்பிக் போட்டியொன்று நடைபெறுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 2020 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் நாட்டை தெரிவு செய்வதற்காக சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினர்களின் வாக்கெடுப்பு அர்ஜென்டினாவில் நடைபெற்றது. துருக்கியின் இஸ்தான்புல், ஜப்பானின் டோக்கியோ, ஸ்பெயினின் மெட்ரிக் ஆகிய நகரங்கள் இதில் போட்டியிட்டிருந்தன. மெட்ரிக் நகரம் முதல் கட்ட வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததுடன் டோக்கியோ நகரம் 60 வாக்குகளை பெற்று 2020 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டுள்ளது. இஸ்தான்புல் நகரம் 36 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. டோக்கியோ நகரம் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 1964 ஆண்டு முதலாவது தடவையாக டோக்கியோ நகரம் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தியிருந்தது. ஜப்பான் புகுஷிமா அணு உலை தொடர்பில் எழுந்த சர்ச்சை 2020 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்ட ஜப்பானிற்கு பாரிய சவாலாக அமைந்திருந்தது. அந்த அணு உலையிலிருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களால் சூழல் மாசடைவதால் 2020 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது பொருத்தமற்றது என பல்வேறு கருத்துக்கள் வெளியாகிய வண்ணம் இருந்தன. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த தமக்கு வாக்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளோடு. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.